நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா நல்லா வரையலாம். பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்ணு வலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாமே வருது. இதனால நம்ம ஆர்ட்ல ஃபோக்கஸும் பண்ண முடிய மாட்டேங்குது. அண்ட் இதெல்லாம் மீறி வந்தா வரையற ப்ராக்டிஸ் போர் அடிச்சிருது. ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறத இன்னைக்கு நம்ம பேச போறோம். டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்காக 30 டிப்ஸ் இன் 30 இயர்ஸ்னு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி இது ரீல் நம்பர் 20. சாரி ஃபார் த டிலே. உங்களுடைய கழுத்து வலிக்கோ முதுகு வலிக்கோ மெயின் ரீசன் உங்களுடைய சிட்டிங் பொசிஷனாக தான் இருக்கும். நீங்க டிஜிட்டல்ல வரைகிறீங்களோ ட்ரெடிஷனல்ல வரைகிறீங்களோ உங்களுடைய கேன்வாஸை இந்த மாதிரி ஒரு பிளெயின் டேபிள் மேல இப்படி வச்சு இது இப்படி எட்டி பார்த்து ஸ்கெட்ச் பண்ணாம கொஞ்சம் இன்க்ளைண்டா இப்படி வச்சு நீங்க ஸ்கெட்ச் பண்ணுங்க. இன்க்ளைண்டா ஸ்கெட்ச் பண்ணும்போது எனக்கு என்னோட வியூவிங் ஆங்கிள் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு ரொம்ப நேரம் நான் ஸ்கெட்ச் பண்ண முடியும். ரெண்டாவது, டெடிகேட்டடா ஒரு பிளேஸ் செட் பண்ணுங்க. இந்த பிளேஸ்ல தான் நான் உட்காந்து வரைவேன் அப்படின்னு சொல்லி டெடிகேட்டடா ஒரு டைமும் செட் பண்ணுங்க. 1 ஹவர்னா 1 ஹவர், ஹாஃப் அன் ஹவர்னா ஹாஃப் அன் ஹவர் நான் உட்காந்து நான் கண்டிப்பா அதெல்லாம் ஃபோக்கஸ்டா நான் வரைஞ்சிட்டு எந்திரிச்சிருவேன்னு சொல்லி அந்த டைம் அந்த பிளேஸ்க்குன்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அடுத்து, ஒர்க்குக்கு நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுங்க. நீங்க ரொம்ப அதிகமா டிஸ்ட்ராக்ட் ஆகாத மாதிரி நீங்க உங்களுடைய பிரேக்ஸை வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்துருக்கேன், கிரியேட்டிவ் பீப்பிள் லேட் நைட் வரைக்கும் முடிச்சிருப்போம், நாங்கள் 3 மணிக்கு தான் தூங்குவோம் அப்படின்லாம் போடுறாங்க. பட் அது எல்லாமே உண்மை கிடையாது. கிரியேட்டிவ் பீப்புளுக்கும் நீங்க நைட் நேரத்துக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு அப்படின்னா எல்லாரும் தூங்கினோடனே சீக்கிரமா காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு வரைய ஆரம்பிங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு லேட்டா முடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. இட் மே சவுண்ட்ஸ் பூமர், பட் தட்ஸ் த ஃபேக்ட். தட்ஸ் இட். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்ப மறந்துடாதீங்க. See you on the next video. Bye.